Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது நவீன் குமார். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் வந்து டெக்னிக்கல் எக்ஸிக்யூட்டிவாக ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நான் ஐடியில் ஒர்க் பண்ணார். அவருக்கு வந்து எக்ஸல் அப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இங்கே டேட்டா அனலிஸ்ட் கோர்ஸ்க்காக வந்திருந்தார். இப்போ அதே கம்பெனியில் ப்ரொமோட் ஆகிருக்காரு அஸ் அ டேட்டா அனலிஸ்டாக. கரெக்டாக? ரைட். ஸோ உங்கள் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ஸ்கேல் பண்ண தான் இங்கே வந்தேன். ஸோ வந்தப்போ எனக்கு டவுட்ஸ் நிறைய இருந்தது. நான் ஐடி டு ஐடி முடியுமா அப்படின்ட்டு. பட் இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கிளாஸே வந்து எனக்கு எஸ்கியூஎல் சொன்னாங்க. ஸோ எஸ்கியூஎல் சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. அந்த ட்ரெயினர் வந்து எனக்கு ஒரு எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லி தந்தார். ஸோ அதுலேயே எனக்கு இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ட்ரெயினர் யார் எடுத்தா உங்களுக்கு? பேர் ஞாபகம் இல்லை. எஸ்கியூஎல். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்க கம்ஃபர்டபுளா இருக்கு பேச. ஓகே, ஏதோ என்ன டவுட் இருந்தாலும் கேட்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. நெக்ஸ்ட் வந்து பவர் பிஐ சொல்லிட்டாங்க. ஸோ பவர் பிஐ வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நான் எக்ஸல் டு பவர் பிஐ யூஸ் பண்ணேன். ஏன்னா நான் மேனுஃபேக்சரிங் செக்டர் இருந்து வந்ததுனால எனக்கு பவர் பிஐ தான் மெயின். மற்றதை விட எனக்கு பவர் பிஐ மெயின். ரிப்போர்ட்டிங் தான் மேஜரா யூஸ் ஆகும். ஸோ அந்த அதுக்கப்புறம் நான் பவர் பிஐல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நான் என்னோட மேனுஃபேக்சரிங்ல என்னுடைய கம்பெனில நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு மெயினாக எனக்கு கிடைச்சது. அது இல்லாமல் பைத்தான் எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்ணி நான் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் கரண்டாக. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஐடியில் மூவ் ஆகணும். ஸோ உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷன் டேட்டா அனலிஸ்ட். ஏன்னா எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே இவர் ஒர்க் பண்ண மாதிரி எக்ஸலில் கம்பல்சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நான் ஐடியில் நான் வாய்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸல் எக்ஸ்போஜர் இருந்தால் பரவாயில்ல. சேம் டைம் இப்போ இந்த கேட்டகரி மெடிக்கல் பில்டிங், மெடிக்கல் கோடிங், இந்த செக்டார்லேருந்து நிறைய பேர் டேட்டா அனலிஸ்ட் ஸ்விட்ச் ஆகிறாங்க. மெயினாக பேங்கிங் அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ், இப்போ பேங்கிங் செக்டாரு, இன்சூரன்ஸ் செக்டாரு, இதில் இருந்துன்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ண முடியும்னா டேட்டா அனலிஸ்ட்டில் மூவ் ஆக முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒரு டொமைன் நாலேஜ் ஸ்ட்ராங்காக இருக்கும். மேபி நீங்கள் அந்த டேட்டாலாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, அது எக்ஸலில் ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். அதை வந்து இவர் கூட சொல்லியிருந்தார், எக்ஸலை விட எனக்கு பவர் பிஐ தான் ஈஸியாக இருக்குது, எக்ஸலை விட நிறைய எனக்கு ஒர்க் இருந்துச்சு. கரெக்டுங்களா? டைம் சேவ் ஆகும், கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராக் அண்ட் ட்ராப் தான். ஸோ அதனால் வந்து யாரெல்லாம் வந்து டேட்டா அனலிஸ்ட் மூவ் ஆகலாம் அப்படின்னா, நான் ஐடி செக்டாரில் இருந்து நீங்கள் வந்து பேங்கிங் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, தாராளம் மூவ் ஆகலாம். ஸோ ஃபினான்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கீங்க, தாராளம் மூவ் ஆகலாம். ஸோ லாஜிஸ்டிக்கு, மெடிக்கல் கோடிங், மெடிக்கல் பில்டிங், ஹெல்த் கேரு, இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நீங்கள் தாராளமாக ஐடிக்குள்ளே மூவ் ஆகலாம். பர்டிகுலராக டேட்டா அனலிஸ்ட் ரோலுக்கு. பவர் பிஐ, எஸ்கியூஎல், எக்ஸல்லாம் வந்து யாராலையும் ஈஸியாக கற்றுக்க முடியும். இன்றைக்கி ஈவன் நீங்கள் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் போட்டு கூட பார்க்கலாம். நிறைய டேட்டா செட்ஸே அவைலபிளாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு ரிலேட்டடான டேட்டாஸே எடுத்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியும். இப்போ லேட்டஸ்ட்டாக நாங்களே நிறைய பேரை ஆஃபர் பண்ணியிருப்போம். இப்போ யூடியூப்லேயே நீங்கள் பார்க்கலாம். பெசன்ட் டெக்னாலஜிஸ் வேலைச்சேரின்னு பார்த்தீங்கன்னா நான் ஐடி டு ஐடின்னு கெரியர் ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். நான் ஐடிலேருந்து ஐடி சுவிட்ச் ஆனவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஐடிலேருந்து சுவிட்ச் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் தம்பி நவீன் குமார். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நவீன். ஓகே.